இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் லைட்ஸை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் தான் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய நல்லா வளர்ந்து முதிர்ந்த சகோதர சகோதரிகள் வரைக்கும் கிறிஸ்மஸ்னாலே ஒரு அட்ராக்டிங் ஒரு பொருளாக அமைகிறது. நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் என்னதான் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாலும் சரி, என்னதான் ஸ்டார் மாட்டினாலும் சரி, ஒரு சின்ன சீரியல் லைட் போடலைன்னா இட் won't be complete. அந்த அளவுக்கு அழகான ஜொலிக்கும் ஒரு வண்ணங்கள் கொண்ட அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் தே பிளே அ வெரி வைட்டல் ரோல் இன் ஆர் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ். நமது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸில் அந்த லைட்ஸ் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்த நாட்கள்ல அவங்க கிட்ட லைட் அப்போ வைக்கவே முடியலையாம். ஏனென்றால் லைட் அப்போ கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஸோ என்ன நடந்துச்சா, ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் லைட் பல்பை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச உடனே என்ன நடந்துச்சா, ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த டெக்னாலஜி ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள கடந்து போகுது. எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி என்று ஒன்று கொண்டு வராங்க, லைட் பல்பை வைக்கிறாங்க. இப்படியாக உலகம் இன்னொரு பரிமாணத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அவரது நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தாராம். அவருடைய பேர் எட்வர்ட் ஜான்சனா. அவர் என்ன செஞ்சாராம், நீ லைட் பல்பை கண்டுபிடிச்சிட்ட, நீ எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சிட்ட, உண்மைதான். நான் என்ன பண்ண போறேன், இந்த பல்பை கொண்டு போய் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல வைக்க போறேன்னு சொல்லிட்டு 1882 வருடம் அவர் கிறிஸ்மஸ் ட்ரீல ஃபர்ஸ்ட் லைட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாராம். அந்நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சாம், கிறிஸ்மஸ் ட்ரீல அவங்க கேண்டில்ஸ் வச்சு கொண்டிருந்தாங்களாம். கேண்டில்ஸ் என்ன நடக்குமா, கொஞ்ச நாள் நல்லா எரியுமா, திடீர்னு ஒரு நாள் அந்த கேண்டில் ஒருவேளை அந்த இடத்துல இருந்து சரிந்து விட்டது என்றால் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ முழுவதுமாக எரியத்தக்க வண்ணமாக அது ஹசார்டஸாக இருந்ததாம். ஸோ என்ன நடந்துச்சா, இந்த எட்வர்ட் ஜான்சன் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த கேண்டில்ஸ் எல்லாரும் வீட்டில இருந்து அவங்க நீக்கிட்டு என்ன பண்ணாங்களாம், அதற்குள்ளாக எலக்ட்ரிக் பல்ப்ஸை கொண்டு வந்தாங்களாம். அந்த ட்ரீயை இலுமினேட் பண்றதுக்காக, அந்த ட்ரீக்குள்ளாக வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த எலக்ட்ரிக் பல்ப்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களாம். 1920 வருடங்களில் அது அப்படியே மருவி என்ன ஆச்சாம், 1920 இருந்து எலக்ட்ரிக் பல்ப்ஸ் கலரோடு கூட இந்த சீரியல் லைட்டாக வந்துச்சாம். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சீரியல் லைட்ல வேற ஷேப்ல இருக்குது, ஸ்டார் மாதிரி இருக்குது, பல்ப் மாதிரி இருக்குது, என்னென்னமோ டிசைன்ஸ் வந்து விட்டது. இந்த லைட் பல்பை குறித்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 1920 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயோட சேலே அதிகமாச்சாம். ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இந்த லைட்ஸ் வைக்கணுன்றதுக்காகவே கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்குற ஜனங்கள் அதிகமானார்களாம். யூஎஸ்ல ஒரு கணக்கெடுப்பு இவ்வாறாக சொல்லுகிறது, அவங்க எலக்ட்ரிக் பல்ப்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து என்ன நடந்துச்சாம், கிறிஸ்மஸ் ட்ரீயோடைய அந்த செல்லிங் எல்லாமே 20% அதிகமானதாம். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம், மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்கள் பார்க்கும் பொழுது, இந்த பூமி அனைத்தையும் ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அதற்காக அவர் மரத்தில் தூக்கப்பட்டார். அவர் மரத்தில் தூக்கப்பட்ட உடனே என்ன தெரியுமா ஆச்சு, அவர் பூமி எங்கும் உள்ள ஜனங்களை அவர் தம் பக்கமாக இழுக்கும்படியாக தனது இரத்தத்தையும் தனது ஜீவனையும் அதற்காக அவர் சிந்தினார். He gave up all to just recover all. அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் இழந்தார் ஜனங்களை மீட்கும்படியாக. என் அன்பு சகோதரனே சகோதரி, எப்படி இந்த எலக்ட்ரிக் பல்பானது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டப்பட்டோன்னே ஜனங்களை அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்க வேண்டும், ஜனங்கள் அந்த கிறிஸ்மஸை அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோடு கூட அந்த எலக்ட்ரிக் பல்ப்ஸோடு கூட அவர்கள் தங்கள் கிறிஸ்மஸை சந்தோஷமாக செலவு பண்ண வேண்டும் என்று சொல்லி எப்படி இந்த எலக்ட்ரிக் பல்ப்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணி இழுத்துச்சோ, இயேசுவானவரும் நமக்காக தன் ஜீவனை அவர் கொடுத்து நம்மை யாவரும் அவர் பக்கமாக அவர் அட்ராக்ட் பண்ணார். He just pulled us closer to him by shedding his blood. நமது பாவங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிற நம்மை அவர் பக்கமாக பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தனது இரத்தத்தை கொடுத்து அவர் தம் பக்கமாக நம்மை இழுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்காக தெரியுமா அழைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக இருந்து ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கமாக நம்ம அட்ராக்ட் பண்ண வேண்டும். We have to attract people towards the body of Christ. கிறிஸ்துவின் பிளக்கப்பட்ட சரீரத்திற்குள்ளாக ஜனங்களை நம்ம அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு எலக்ட்ரிக் பல்பாக இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஆகிய அந்த உரிக்கப்பட்ட அந்த இயேசுவின் சரீரத்திற்கு நேராக நம்ம அதற்கு முன்பதாக ஒரு எலக்ட்ரிக் பல்பாக நம்ம இருக்கும் பொழுது we have to draw people towards Christ. We have to draw people towards the body of Christ. கிறிஸ்துவின் பக்கமாக நாம் மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணி நம்ம இழுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பல்பாக இன்றைக்கு நம்ம இருக்கும்படியாக தான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் நம்மை நோக்கி அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். இன்றைக்கு are you an electric bulb which attracts people towards Christ? இன்றைக்கு நீ
உலகத்திற்கு நீ ஒரு வெளிச்சமாக இருந்து கிறிஸ்துவாகிய அந்த உண்மையான வெளிச்சத்திற்கு மக்களை, ஜனங்களை நீ சேர்க்கிற ஒருவனாக இருக்கிறாயா? God bless.